ஐயனார் துணையில அடுத்து நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். சேரனுக்கு பொண்ணு பார்க்கறதுக்காண்டி எல்லாரும் வீட்டுல ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்ப சேரனுடைய முகமே சரியில்லை. சேரன் முகம் ரொம்ப வாடி போயிருக்கு. இதுல நிலா, என்னங்க நான் என்ன பொண்ணு பார்க்கறதுக்கு வரணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சோழன்ட்ட கேட்கல. ஏங்க இப்படி திடீர்னு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்பதான் பல்லவன், என்ன இப்படி சொல்லிட்டீங்க, உங்களால தான் சேரனாக்கு பொண்ணே பார்க்க போறோம், இப்போ வந்துட்டு நீங்க வரணுமான்னு கேட்குறீங்க, அதெல்லாம் நீங்க கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரிடா நானும் வரேன், இல்லை ஒரு யோசனையா இருந்துச்சு, நான் வந்தா என்ன ஏதுன்னு கேட்பாங்க, நான் என்ன சொல்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லல. அதெல்லாம் அங்கே போய் பார்த்துக்கலாம், நீ வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல்லவனும் சொல்றாரு. எல்லாரும் கிளம்பி பார்த்தா பொண்ணு பார்க்கறதுக்கு பொண்ணு வீட்டுக்கும் போயிடுறாங்க. அங்கே போய் பொண்ணையும் வர சொல்றாங்க. அப்போ ஒவ்வொரு ஆளா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் பொண்ணோடைய அம்மா அப்பா இந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லி கேட்கையில எல்லாரும் ஒவ்வொருத்த முகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கவும் அப்பதான் நிலாவே, நான் சோழன் இருக்கார்ல, சேரனுடைய தம்பி, அவருடைய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் இங்கே சோழனுக்கு பார்த்தா ரொம்ப குஷியாயிருது. எங்கே பார்த்தா பாண்டியனும் பல்லவனும் சோழனுடைய முகத்தை பார்க்குறாங்க. சரி சரி ரொம்ப பொங்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல்லவன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரி பொண்ணை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா கேட்டதும் அப்போ பொண்ணையும் கூட்டிட்டு வராங்க. எல்லாத்துக்கும் பொண்ணையும் ரொம்ப பிடிச்சிருக்கு. சேரனை நிலா சொல்றாங்க, பொண்ணை பாருங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லையில சேரன் பொண்ணு முகத்தை பார்க்கவே மாட்டேங்கிறாரு. இல்லப்பா உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குல்ல, அப்ப எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும் அப்பதான் பாண்டியனும் பல்லவனும், என்னன்னே இப்படி சொல்லிட்ட, பாருனே பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் பல்லவனும் சொல்லவும் சேரனுக்கு பொண்ணு முகத்தை பார்க்கவுமே கார்த்திகா முகம் மாதிரி தெரியுது. கார்த்திகாவும் நினைச்சு ஒரு நிமிஷம் பார்த்தா சேரன் சிரிக்கலாம் செய்றாரு. டே அன்னை சிரிக்கிறத பார்த்தா பொண்ணை பிடிச்சிருக்கு போலையடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் பேசிக்கிறாரு. அப்புறம் பார்த்தா பொண்ணோட ஒரிஜினல் முகம் தெரியவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன் சொல்றாரு. அப்புறம் என்ன, மாப்பிள்ளைக்கும் பொண்ணு பிடிச்சிருக்கு, பொண்ணுக்கும் மாப்பிள்ளை பிடிச்சிருக்கு, ஒரு நல்ல நாளாக பார்த்து நிச்சயம் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டில் பேசவும் அப்பதான் நிலா நடேசன் எல்லாரும் சொல்றாங்க, சரிங்க நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு ஒரு நல்ல நாளாக பார்த்துட்டு சொல்கிறோம், நிச்சயம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடேசனும் சொல்லிடுறாரு. கடைசியாக பார்த்தா நடேசன் சேரன் கிட்ட கேட்குறாரு, நல்லா பொண்ணை பார்த்துக்கடா, பொண்ணு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசன் கேட்கவும் இங்கே சேரன் மண்டே ஆட்டவும் சரி என்னமோ சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பொண்ணு பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்பதான் பல்லவன், அப்ப சேரனாக்கு சீக்கிரமே கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆனா சேரனுடைய முகமே சரியில்லை. இங்கே நிலா சேரன் கிட்ட கேக்குறாங்க, ஏன்னா நீங்க பொண்ணை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கையில, பார்த்தேன்ப்பா, ஏன்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கவும், இல்லையே நான் உங்க முகத்தை பார்த்தேனே, உங்க முகமே சரியில்லையே, ஒரு மாதிரி வாடி போயிருக்கு, எதா இருந்தாலும் சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கல. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்றாரு. இல்லை சோழன் கூட சொல்லிக்கிட்டு இருந்தாரு, என்ன இருந்தாலும் கார்த்திகாவை பற்றி சேரனா கிட்ட ஒரு வார்த்தை பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொன்னார். ஆனால் நீங்கள் இன்னைக்கு பொண்ணு பார்த்துட்டு இருந்து வந்ததுலேருந்து உங்கள் முகமே சரியில்லை. ஆனால் வீட்டில் இருக்கிற எல்லாரும் கார்த்திகாவுடைய கல்யாணம் நடக்கிற அன்னைக்கு உங்களுக்கும் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இப்படி உங்கள் முகமே சரியில்லாமல் இருக்கேண்ணா, எதா இருந்தாலும் பரவாயில்லண்ணா, உங்களுக்கு கார்த்திகாவை தான் பிடிச்சிருக்கா, நீங்க கார்த்திகாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கையில சேரன் எதுவுமே பேசாம அமைதியா இருக்காரு. இங்க பாருங்கண்ணா, உங்க மனசுல எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, என்கிட்ட வெளிப்படையா உங்க தங்கச்சியா நினைச்சு என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லையில அப்பதான் சேரன் சொல்றாரு, என்னால கார்த்திகாவை மறக்கவும் முடியலப்பா, அந்த பொண்ணு இல்லாம என்னால வாழ முடியுமான்னு எனக்கும் தெரியலப்பா, ஒவ்வொரு தடவையும் அந்த பொண்ணை பார்க்கையில என்னமோ மனசுக்குள்ள கடந்து என்னமோ பண்ணுதுப்பா, கார்த்திகாவை என்னால் முழுசாக மறந்து இன்னொரு பொண்ணு கூட வாழ முடியுமான்னு எனக்கு தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லையில நிலாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. என்னண்ணா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அப்போ என்னண்ணா பண்ணுறது, கார்த்திகா அவங்க வீட்டில் கல்யாணம் ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்கே, அந்த கல்யாணத்தை தடுத்து எப்படி என்னன்னா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லல. அதான்ப்பா எனக்கும் தெரியல, அவங்க குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஆகாது, கார்த்திகாவுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரிதான்ப்பா எனக்கும் கார்த்திகாவை பிடிக்கும், ஆனால் 2 பேரும் எப்படி கல்யாணம் பண்ண போகிறோன்னு தெரியலையப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன் நிலா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு.